பேதுரு வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். சரியா? அவங்களுடைய கெட்ட நடக்கைகள் அப்படின்னு இருக்கும். அவங்க நடக்கைகள் வந்து நீங்களே வந்து அருவருக்கத்தக்கதாக இருக்கும். என்ன இப்படி பண்ணுறாங்க, என்ன இப்படி பேசுகிறாங்க, என்ன இப்படி உடுத்துறாங்க, அவங்களுடைய நடக்கைகள் நிறைய காரியங்கள் நீங்கள் வந்து அது வந்து ஒரு ப்ளீஸிங்காக இருக்காது. நான் சொல்கிற பாயிண்ட் போகிறதா? இதை வந்து நீங்கள் வந்து ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறான்னா அவனுடைய நடக்கை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். சரியா? பயங்கரமாக செக் பண்ண அவன் வந்து அவன் நடக்கைகள் எப்படி இருக்குது நீ அனலைஸ் பண்ணிடலாம்ப்பா. அவங்களோட நடக்கைகள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி இருக்கிற இதுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதுக்கப்புறம் அவங்க நிமித்தமாக வந்து தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தீர்க்கதரிசி வந்து என்றைக்குமே வந்து தேவனுடைய நாமம் தூஷிக்கிற மாதிரி தீர்க்கதரிசி சொல்ல மாட்டான். அப்போ ஒருத்தர் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறான்னா அவனால் ஒரு தூஷணம் வருது. இப்போ நான் வந்து சொல்கிறேன் இது நடக்கும்னு சொல்கிறேன், நடக்கலை. அப்போ என்னால் யாரோட பேர் கட்டுச்சுன்னா தேவோட பேர் தான் கட்டுச்சு. ஆமாம். அப்போது நான் வந்து கள்ள தீர்க்கதரிசி. சரியா? அப்போ நான் சொன்ன வார்த்தை வந்து அங்கே வந்து நிறைவேறுச்சுன்னா கர்த்தருடைய நாமம் அங்கே உயரும். சரியா? இன்னைக்கு வந்து இதெல்லாம் யாருமே கவனிக்க மாட்டேங்காங்க. அதான் ப்ராப்ளம். சரியா? இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓ ஓகே ரெண்டு சொல்லிட்டேன், நான் என்னைக்கு அந்த ஒரு காரியம் என் வாழ்க்கை நடக்கலை, இனிமே அவர் வந்து 100 இல்லை 1000 சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அதுதான் நான் பேசிக்காவே தீர்க்க தரிசனம்னா என்ன கரெக்ட் பண்ணுங்க if I'm not wrong. தீர்க்க தரிசனம் என்றது கர்த்தருடைய சித்தத்தை மனிதனுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியமே ஒழிய இவர் சொல்லிட்டாரேன்னு கர்த்தர் நிறைவேற்றுற காரியம் இல்லை. இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்களுக்கு ஏற்ப ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. ஒரு குடும்பத்தில் போயிட்டு உங்கள் பிள்ளைக்கு கல்யாணமாக இருக்குதுல்ல, அடுத்த ஒரு வருஷத்தில் உனக்கு ஒரு பிள்ளை இருக்கும் பாருன்னா இருக்கும். இதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல தேவையில்லை, ஒரு பேசிக் காமன் சென்ஸ். ஸோ இது என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்களும் அந்த விசுவாசிகளும் சில நேரத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு ஊழியக்கார் வந்தார், அவர் சொன்னார் இந்த வருஷத்தில் பிள்ளை இருக்கும்னு சொல்லி அப்படியே இருக்குதுன்னா திருமணம் செய்து பிள்ளை பெறுவது ஒரு காமன் சென்ஸ் இல்லையானா ஜனங்களும் அப்படி தான். விசுவாசிகளும் இப்போ இன்றைக்கி எங்கே ஓடுறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தீர்க்கதரிசிகளை தேடி ஓடுறாங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொன்னால் தீர்க்கதரிசி வந்து சொல்லுவார். யோனா அப்படி தான் வந்து சொன்னார். கண்டிப்பாக நீங்கள் வந்து திருந்தலைன்னா இப்படிப்பட்ட சூழல் இருக்குது, உங்களுக்கு மனம் திரும்புங்க. அப்படி ஏசாயும் சில காரியங்களில் வந்து இப்போ இசைக்கேலுக்கு கூட ஒரு போய் சொன்னார், ஒரு தேடி டெய்லி ஓடி போய் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள், நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும். அப்போ அதனால் நம்ம அந்த இது எந்த வசனம்னா இது 2 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருக்குது. கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அது பின்பற்றதுக்கு ஒரு கும்பல் இருக்கும், ஒரு கும்பல் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஏன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு அது ஆதாயம் இருக்குல்ல. நான் சொல்கிற பாயிண்ட் போகிறதா? இப்போ அது மாதிரி ஆள்கிட்ட கேளுங்களேன், அவர் 10ல் 5 சொன்னாருன்னா 5 நடந்துச்சு இல்லை, அப்புறம் என்ன 5 நடக்கலன்னு என்ன பண்ண முடியும், 5 நடந்துச்சு இல்லைன்னு வாங்க. அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போவாங்க. இன்னொன்று நீ பார்த்தீங்கன்னா அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். சரியா? ஸோ 3வது எல்லாத்துலேயும் வர்றது வந்து பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். ஸோ கள்ள தீர்க்கதரிசிகள்கிட்ட கண்டிப்பாக இந்த பொருளாசை கண்டிப்பாக இருக்கும்பா. பொருளாசை தந்திரமா பேசுவாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு தீர்க்கதரிசி அவங்களோட மைண்ட் செட்டை கிளீனாக புரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஜாக்சன் இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறானா, சரி ஓகே ரைட்டு. இப்போ நீ வந்து ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா, என்னப்பா துக்கமாக இருக்கிறியா, கவலைப்படாத அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் துக்கம், ஆமான்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை அப்படி சிமெண்ட்னாலே போதும் முடிஞ்சிச்சு. ஒரு தீர்க்கதரிசி அவன் ஏற்கனவே அப்படியே ரெடிமேடாக வந்து பிசாசுகள் பிசாசுகள் தான் தந்திரத்தில் பெரிய ஆள். ஸோ இதை இன்னைக்கு ரியலிஸ்டிக்காக நடக்குது. நான் இப்போ நீங்கள் வேதத்தில் சொன்ன வார்த்தை ரியலிஸ்டிக்காக நடக்குது. ஒரு தேவ மனுஷன் இன்னொரு தேவ மனுஷனை தூஷணமாக பேசுகிறான், கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டுன்னு இருக்கும்போது அதை கண்டித்து பேசுகிற ஊழியக்காரனுக்கு இப்போ இன்னைக்கு யூடியூப்லேன்னா தேவ மனுஷன் சொல்லிக்கிற ஒரு நபர், ஒரு வாலிப நபர் அநேக வாலிப பிள்ளைகள் மத்தியில் போய் அவங்கள கூப்பிடுற வார்த்தைகள், தேவ பிள்ளைகளை கூப்பிடுற வாழ்க்கையில் செல்லும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பிரயோகிக்கிறதுனால ஒரு மூத்த ஊழியக்காரன்னு சொல்றாரு, செல்லோன்ற வார்த்தை எங்கப்பா இருக்குது பைபிள்ல, எதுக்காக நீ அதை பிரயோகிக்கிற, நீ வந்து பயத்துடனும் நடுக்கத்துடனும் இருக்கணும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்கும் போது அந்த மூத்த ஊழியக்காரனை இந்த ஊழியக்காரர் தன் வார்த்தையினால கோபப்படுத்தி பேசுகிறார். அந்த வார்த்தைகளை கூட சொல்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அந்த ஊழியக்காரனை கனவீனப்படுத்துறாரு. யாரு? இந்த இளம் ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரனை
சொல்றது கரெக்டுன்னு ஒரு கும்பல், இவர் தான் ரைட்டு. அந்த ஊழியக்காரன் திட்டத்துக்கு யாரு, இந்த மூத்த ஊழியக்காரன் வேதத்தில் உள்ளதை சொல்லி கொடுக்குறான், அவங்கள திட்டத்துக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தவறுன்னு தெரிஞ்சு கூட பின்பற்ற ஒரு கூட்டம் இருக்கிற போது ஜனங்க கொஞ்சம் உஷாராகணும். இது இன்னொன்று வந்து என்னப்பா, அது யாரா இருக்கட்டும்ப்பா, அவங்களால தேவனை நாமும் தூஷிக்கப்படுதா, சிம்பிள். அதை செக் பண்ணுங்க. அதை பார்த்துட்டாலே குவாலிஃபிகேஷன், அவ்வளோ குவாலிஃபிகேஷன். தேவனை நாமும் தூஷிக்கப்படுதா இல்லை அவங்களால கனப்படுதா, அது ஒன்று பாருங்க. சரியா? ரெண்டாவது, அவன் வந்து பொருளாசைக்கு இணங்குகிறவனா, பொருளாசை உள்ளவனா இல்லைன்னா இல்லாதவனா அப்படின்னு பாருங்க. ஏன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து என்றைக்குமே வந்து கர்த்தருடைய நாமத்தை வந்து மகிமைப்படுத்தவே முடியாது. அவங்களால மகிமை வராது. அவங்களால என்றைக்குமே வந்து கனவீனம் தான் வரும். என்ன கனவீனம் தான் வரும். அவங்க வந்து மகிமையான காரியங்களை செய்ய முடியாது. சரியா? பகல். ஆமாம், நல்ல எக்ஸாம்பிள். அதெல்லாம் கத்துறாங்க ஒன்றும் நடக்கல. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பொருளாசை இருக்கும், கண்டிப்பாக பொருளாசை இருக்கும். ஸோ நீ பார்த்தீங்கன்னா இவன் வந்து பிள்ளையாம் வந்து எதனால வந்து வஞ்சிக்க, அவன்கிட்ட எங்கே கடைசியாக மாட்டினா பாரு, பொருளாசையில் மாட்டினான். ஆமாம். சரியா? அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி பிள்ளையாம் வந்து, அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. அந்த பொருளாசையில் மாட்டிடுவாங்க, பொருளை மாட்டிடுவாங்க. ஏன்னா அதான் வந்து பயங்கரமான ட்ராப், அதான் பயங்கரமான ட்ராப். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஸோ ஜென்ரலாக அவங்களுடைய அப்ரோச்சே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த ஊழிய பாதையில் நீ பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியர் வந்து என்னை அழைச்சார். அழைச்சிட்டு சென்னையில் தான் நேரில் போனேன். போயிட்டு உக்காந்த உடனே அப்படியே பேசிட்டே இருந்தார். அவர் வந்து பயங்கரமான ப்ராஃபிட் இன்றைக்கி இருக்கிறாருன்னு வச்சுக்கேன். பேசினார். பேசிட்டே இருக்கும் பொழுது ஜோம் பண்ணலாமான்னாரு. ஜோம் பண்ணலான்னு சொன்னேன். ஜோம் பண்ணோம். ஸோ இது வந்து ரெண்டு அனுபவங்கள் எனக்கு இருக்குது. ரெண்டு அனுபவங்கள் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் இப்போ ரெண்டாவது ஆரம்பித்தேன் தீர்க்கதரிசனால. ஃபஸ்ட்டு ஆண்டவர் வந்து என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரா, சால்வேஷன் டீ ஊழியத்துக்கு அழைச்ச உடனே நான் வந்து காரியங்களை வந்து நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது, அதான் இன்னும் ஆரம்பிக்கலை. அப்போது இது பண்ணும் பொழுது இந்த நான் சொல்கிற ஊழியக்காரர் வந்து என்னை அழைச்சார். தம்பி, நான் வந்து பார்த்தேன், நீ அந்த ஊழியத்துலேருந்து வெளியே வந்துட்ட, ஆண்டவர் சொன்னான்னு சொல்லி வெளியே வந்துட்ட. ஸோ புதுசாக ஒரு ஊழியம் ஆரம்பிக்கிறதா கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம், வாப்பா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். போன உடனே உட்காந்து பேசியிருந்தோம். வா ஜோம் பண்ணலான்னு சொல்லிட்டு முழங்கால் போட சொன்னார். தரையில் 2 பேரும். அவர் பெரிய ஊழியக்காரர். ஸோ தரையில் முழங்கால் போட சொன்னார். நானும் 2 பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணிகிட்ருக்கோம். கதவு மூடிட்டுருக்கு, ஜோம் பண்ணிட்டுருக்கோம். அப்போ பண்ணும் பொழுது அப்படியே ஜோம் பண்ணிட்டே இருந்துட்டு என்கிட்ட சொன்னார், கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னாரு. நான் சரி ஓகே. எனக்கு என்னென்னா, இதை மாதிரி நிறைய கேட்டு நம்ம மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது கர்த்தர் பேசுகிறாரா, சரி ஓகே ரைட் சொல்லு, என்னதான் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன். அப்போ என்ன சொன்னார்னா, ஆண்டவர் வந்து ஒன்றையும் என்னையும் இணைஞ்சு வந்து ஊழியம் செய்ய சொல்கிறாரு. சரியா? ஸோ இப்போ ஆரம்ப ஸ்டேஜுக்கு வந்து உனக்கு வந்து இதை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டார். சால்வேஷன் டீ ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு லைசன்ஸ் வாங்கணும். உனக்கு என்ன வேணும்? அப்போ நான் சொன்னேன் 5 கோடி ரூபாய் தேவை, 5 crores தேவை. ஓகே அப்படி சொல்லி திருப்பி ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணிட்டு 5 கோடி நான் உனக்கு தந்துடுறேன், சரியா? ப்ராசஸ் ஆரம்பிச்சிரு, உலகம் ஃபுல்லாக சுவிசேஷத்தை கொண்டு போவோம், உனக்கு பக்க வளமை நான் நிற்கிறேன் அப்படின்னாரு. யோசிச்சுப்பார், ஒருத்தர் வால்டராக வந்து 5 கோடி ரூபாய் தரேன்றாரு. சரியா? உடனே நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் கொடுக்குறதுன்றது ரொம்ப சந்தோஷம், ஆனால் நான் வந்து உங்கள்கிட்ட ஆண்டர் பேசினார்ல, கர்த்தர் பேசினார்ல உங்கள்கிட்ட, அதே ஆண்டர் என்கிட்ட பேசிட்டோம். சரியா? உன்ட்ட நீங்கள் நிறைய பேர் வந்து இதுதான் பண்ணுறது கிடையாது. என்னன்னா, ஏன் அவர்கிட்ட பேசுகிறவர் ஏன் என்கிட்ட பேச மாட்டாரா? நான் ஒழுங்காக என் அப்பாட்ட ஒழுங்காக இருந்தால் என்கிட்ட பேச போகிறாரு, இல்லைன்னா இன்னொருத்த மூலமாக எப்போவுமே நான் ஒழுங்காக இல்லைனா தான் இன்னொருத்த மூலமாக பேசணும். நான் ஒழுங்காக இருந்தேன்னா ஆண்டர் என்கிட்ட நேராக பேசுவார். சரியா? அப்போ வந்து எனக்கு ஒரு தீர்க்கதரிசியே தேவை கிடையாது, ப்ராக்டிக்கலாக யோசிச்சுன்னா. அப்போ இவர் சொல்கிறார் 5 கோடி நான் தரேன் அப்படின்னாரு. அப்போ அந்த ஆஃபரை வந்து நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, ஓகே 5 கோடி ரூபாய் தரீங்க, ரொம்ப சந்தோஷம், ஆண்டர் சொல்கிறாரு, ஓகே. ஆனால் இதை வந்து நான் ஆண்டர்கிட்ட நான் கேட்கணும்.
ஆண்டவரே 5 கோடி தரேன்றாரு, ப்ளஸ் அவர் சேர்ந்து பண்ணுறன்றாரு, அதனால் ஓகேவா என்னன்னு கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரு நாள் டைம் தாங்க, நான் ஜோம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. என்னப்பா நான் தரேன்னு சொல்கிறேன், நீ என்னப்பா ஜோம் பண்ணுன்ற? அப்போ ஆண்டர் சொல்லியா? அங்கிள் நீங்கள் ஆண்டர் தான் சொன்னார், உங்ககிட்ட பேசுகிறேன், ஆண்டர் ஏன்ட்ட பேசிட்டோம், நான் வரேன் அங்கிள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு நான் போய் ஜோம் பண்ணேன். நான் பர்சனல் நான் ஜோம் பண்ணேன். ஆண்டவரை இந்த ஊழியக்காரர் இப்படி சொல்கிறாரு, 5 கோடி தரேன்றாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி, அப்போ ஆண்டர் என்கிட்ட ஒரு காரியத்தை இடைப்பட்டார். இன்னைக்கு 5 கோடி தராரு, நாளைக்கு உனக்கு 10 கோடி தேவை, யார் தருவா? இன்னைக்கு 5 கோடி ஓகே, நாளைக்கு 10 கோடி தேவை, உனக்கு யார் தருவா? நீங்கள் தான் தரணும் ஆண்டவரே. அப்புறம் எதுவும் உனக்கு அது ட்ரூ. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு அனுபவம். உடனே அவருக்கு சொல்லிட்டேன், அங்கிள் ஆண்டருடைய திட்டம் அது கிடையாது, ஐ எம் சாரி, அவ்வளோதான். நம்ம மாம்சமாக யோசிச்சிருந்தா வந்தவர்கள் லாபம்டா குர்ரா, ஏன்னா நம்ம 5 கோடின்றது ஒரு பொருளாசை உள்ளவர்களாக மாறி இருக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு அதே ஊழியர் திருப்பி அழைச்சார். நம்ம சேனல்லாம் சேட்டலைட் சேனல் ஆச்சு, எல்லாமே ஆச்சு. அப்போ திருப்பி அதே ஊழியக்காரர் அழைக்கிறார், கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் வாப்பான்னு. சரி, திருப்பி போன உடனே சொன்னார், தம்பி ஆண்டர் சொன்னாருப்பா, நீனும் என் பையனும் சேர்ந்து பண்ணுங்க, சரியா? நான் வந்து உலகம் ஃபுல்லாக போயிட்டு ஃபண்டை ரைஸ் பண்ணுறேன், எத்தனை கோடினாலும் நான் உனக்கு தரேன், சரியா? நம்ம வந்து பெரிய லெவலில் பண்ணிடலாம் ஆண்டர் சொன்னார். ஆனால் ஒரே ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும்னு கேட்டேன். நீனு நான் என் பையன் 3 பேரும் டிவி முன்னாடி சால்வேஷன் டிவியில் நிற்கணும். நீ சொல்லணும், இன்னையிலேருந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை பண்ண போகிறோம், இவங்க பையனும் நானும் பண்ண போகிறோம், ப்ளஸ் இவர் வந்து உலகம் ஃபுல்லாக போயிட்டு சுவிசேஷத்துக்காக சில ஃபண்ட் ரைஸ்லாம் பண்ணிட்டு வருவார். ஸோ அதனால் நாங்கள் 3 பேர் சேர்ந்து செய்கிற ஊழியன்னு மட்டும் நீ வந்து டிவியில் சொல்லணும். இது அப்படியே இதெல்லாம் பெரிய ஊழியக்காரங்க, நீ அதை மட்டும் சொல்லணும் அப்படின்னா. நான் அப்படியே கேட்டே இருந்தேன். அப்படியா கேட்டு எல்லாம் நிறைய காமெடியெலாம் இருக்கும் இதில். அப்படியா சொல்லி அப்படியே கேட்டே இருந்தேன். கேட்டுட்டு கடைசியில் நான் வந்து கேட்டேன், சரி எத்தனையோ பேர் இருக்கிறான்ல, ஏன் என்னை தேடி வர? அதை மட்டும் பதில் சொல்லி, ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன தேடி வந்தேன், என்ன தேடி ஏன் வரேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அவர் சொன்னார், நான் இப்போ ஆரம்பித்தேன்னா ஆரம்பிச்சிருவேன், ஆனால் நான் என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்டாண்ட் பண்ண முடியாது, நல்லா தெரியும். நீ ஸ்டாண்ட் பண்ணிட்ட, அதனால் உங்கள்கிட்ட ஒட்டிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இன்றைக்கி இருக்கிற ஊழியத்தில் இருக்கிற நம்மளை பாரு ஆட்கள். நீ வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்ட, உன்னை ஒட்டுறதுக்கு நிறைய பேர் வருவான் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு. கர்த்தர் உங்கள்கிட்ட சேர்ந்து பண்ண சொன்னார். அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நான் ஸ்டாண்ட் நின்றுட்டேன், ஆனால் நீ வந்து சேர்ந்து நான் உருப்பிடாமல் போயிடுவேன். நீ வேணா நான் நிற்கிறதும் என்ன ஆகிடுவேன், விழுந்துருவேன். வாடா சாமின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். சீரியஸாப்பா நடந்த உண்மை இது. இல்லை அதான். ஸோ என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கப்பா, நீ வளரும் பொழுது இந்த மாதிரி நிறைய பேர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஜாயின் பண்ண வருவாங்க, சரியா? ஏன்னா அவங்க நல்லா தெரியும் நீ வந்து கர்த்தருடைய நீ வந்து ஸ்டாண்ட் ஆகிட்டுன்னு தெரியும். காசு கொடுத்துருவாங்க, சரியா? உனக்கு என்னப்பா எவ்வளோப்பா லேண்ட் வாங்கணுமா, இந்தப்பா காசு தரோம் அப்படின்னு. அவங்க என்னென்னா அந்த ஐக்கியத்தை வந்து எப்படின்னா அவங்க வந்து அவங்க நிற்கிறதுக்கு உன்னை வந்து ஒரு ஏணி மாதிரி வச்சுக்குவாங்க. ஆமாம், ஒன்றை வச்சு மேலே போவாங்க. ஆனால் ஒரு நாள் ஒன்றை கீழே தள்ளி விட்டு அவங்க தட்டுவாங்க, சரியா? ஏன்னா பிசாசு வந்து தந்திரம் உள்ளவங்களப்பா. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ நம்ம என்ன ஆகிடுவோன்னா அவங்களையே சார்ந்த மாதிரி ஆகிடுவேன். ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இந்த மாதிரிலாம், ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த இதெல்லாம் தீர்க்கதரிசிகள்னால நடந்த காரியங்கள். அதான் சாத்தானுடைய வழிமுறைகள்லாம். உனக்கு அப்போ தரேன், நீ பசியாகிறல்ல, நான் அப்போ தரேன், சாப்பிடு, உனக்கு உலகம் காலை உள்ள ராஜ்யம் ஃபுல்லாக தந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்றைக்குமே என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், இன்னொருத்தருடைய அஸ்திபாரத்தின் மேலே உன் அஸ்திபாரத்தை நீ போடாத. பவுல் சொல்கிற மாதிரி உன் அஸ்திபாரம் தனியாக இருக்கட்டும். புரியுதா? உன் அஸ்திபாரத்தை தனியாக வச்சுக்கோ. இன்னொருத்தனோட அஸ்திபாரத்தை நீ கொண்டு வரான்னு வச்சுக்கேன், அது என்றைக்குமே ஆபத்து, என்றைக்குமே ஆபத்து. உன்னுடைய அழைப்பு வேற, அவங்களுடைய அழைப்பு வேற. அவங்க அழைப்பை நீ போய் டிஸ்டர்ப் பண்ணாத, உன் அழைப்பை அவனும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்.
நீ உன் இதில் ட்ரூ. நீ எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீ ஜாயிண்ட் ஆகிற எல்லா இடத்துலையும் பாரு அடி விழும். அடி விடும். கண்டிப்பா. ஏன்னா பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான் இவனை, ஈஸியாக நுழைவான். ஒன்று இந்த குவாலிட்டி நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, பணமாசை உள்ளவனும் அதனால பக்தி இல்லாதவனும் தேவநாமனுடைய தூஷணம் பண்ணுகிறவனும் என்னைக்குமே அது அது கண்டிப்பாக. இன்னொன்று வந்து அவங்களுடைய இதில் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ அவங்க வந்து மெயின் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, சரியா? பணத்தை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய காரியங்கள் இருக்கும். அவங்களுடைய சின்ன சின்ன காரியங்களும் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்கள் கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறவரில் வந்து கர்ச்சிப்பு கூட காசு விற்பார், சரியா? அது கர்ச்சிப்பு வந்து 10 ரூபா தான். எனக்கு புரிஞ்சுது, எனக்கு புரிஞ்சுது. கர்ச்சிப்பு வெளியே விற்கிறது வாங்கிக்கிறோம். ஜஸ்ட் 500 rupees கொடுத்து வாங்கிக்கினேன். அந்த அபிஷேகம் உங்களோட வரும். வீட்டில் வச்சுக்கோ, இதில் வச்சுக்கோ, அதில் வச்சுக்கோ. இந்த மாதிரி ஆட்கள் தான். ஆனால் நீ யோசிச்சு பாரு, ஆண்டரை செய்ய சொல்கிறாரா? உண்மையிலேயே கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன்னா, என்னுடைய பர்சனல் அனுபவம்னா, ஒரு ஊழியக்காரர் அப்படி தான், நீ இந்த ஊழியத்துக்கு போயிரு, உனக்கு நான் இத்தனை சதுரத்தில் வீடு கட்டி கொடுத்துட்றேன், ஒரு ஹாஸ்டலில் கட்டி கொடுத்துட்றேன், ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் கட்டி கொடுத்துட்றேன், நீ போயிரு, உன் பாடை அங்கே உன் பாதம் நீரை போர்டை மாட்டிக்கணும். ஆனால் அன்றைக்கி ஞானமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டேன்னா, இந்த வார்த்தை சொன்னேன், எனக்கு கொடுத்துருக்கிற தரிசனம் வேறு, என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, இன்னொரு முறை என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, என் தரிசனத்தை நோக்கி நான் போகிறேன். அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கே பயம் நான் எனக்கு. ஆனால் அந்த வார்த்தையை சொல்லிட்டு கடந்து வந்துட்டேன் நான். எனக்கு உண்மையிலேயே கர்த்தர் என்னோடு கூட சஞ்சரிக்கிறத நான் உணர முடியுதுண்ணா. அந்த காலகட்டத்தில் ஆமாம் இல்லை, ஊழியத்துக்கு நம்ம போகிறோம், ஆர்டர் சொல்லிட்டாருன்ட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்ம ஃப்ளாட் ஆகிடும். ஆமாம், என்றைக்குமே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கப்பா, ஒருத்தர் வந்து உன்னை பற்றி ஆர்டர் சொன்னாருன்னு சொன்னாங்கன்னா யூ ஹேவ் டு ரீகன்ஃபார்ம் வித் காட். அப்சல்யூட்லி. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, உங்ககிட்ட பேசுகிற தேவன் என்கிட்ட பேச மாட்டாரா? அப்போ உங்கள்கிட்ட பேசலான்னு என்ன அர்த்தம்னா, உனக்கும் ஆண்டருக்கும் உறவு சரியில்லை. உறவு சரியில்லை. ஆமாம். அப்போ அந்த உறவு கரெக்ட் பண்ணுங்க, சரியா? இப்போ நீ பார்த்தீங்கன்னா சவுல்கிட்ட வந்து ஆண்டர் டேரக்டர் தான் பேசினாரு, ஆனால் இப்போ அவர்கிட்ட பேசல. உடனே எங்கே போயிட்டாரு? குறி சொல்கிற இடத்துக்கு போயிட்டா, அம்மாட்ட போயிட்டார். குறி சொல்கிற அம்மா, சாமியில் கூடு, சாமியில் எழுப்பு. ஏய், நீ இங்கே கரெக்ட் பண்ணியிருந்தானே ஆண்டர் உங்கள்கிட்ட பேசியிருப்பாரு. ஆமாம். அந்த குறி சொல்கிற அம்மா தேவையே கிடையாது, சரியா? அப்போ டேரக்டாக நீ அவர்கிட்ட உறவு வச்சுக்கோ. அவர் வந்து உன்னை வந்து தெளிவாக நினைச்சு, இதுக்கு வந்து ஒரு தீர்க்கதரிசி போடு போட்டவன் வந்து உனக்கு வந்து சொல்லி ஒரு வேளை சொல்கிறாங்கன்னா யூ ஹாவ் டு ஓகே, நீ செய்கிற பாவத்தை குறித்து கண்டிக்கிறாங்களா, நீ செஞ்சது உண்மையாக ஆண்டர் பக்கம் திரும்பு. நான் சொல்கிற பாயிண்ட் பார்த்தா பக்தி, உன்னை வந்து பக்தி விருத்திக்கு உண்டாக்கணும். நாத்தானுவேல் வந்து சொல்கிறான்ல, வந்து சொல்கிறான்ல, நீ செஞ்சது நீ தான் அந்த இவன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நான் செஞ்ச தப்பு. அப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்து இன்னைக்கு வந்து உண்மையான தீர்க்கதரிசி எனக்கு தெரிஞ்சு அவன் பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார்கள். இப்போ உட்காந்துட்டு உனக்கு பங்களா வரும், உனக்கு சொன்னது போல, ஆமாம், ராஜாவா இருந்தாலும் நீ பண்ண தப்பு தப்பு தான். ஆமாம், பக்தி விருத்திக்கு ஏற்ற ஒரு காரியத்தை வந்து அவங்க சொல்லுவாங்க. இப்போ நீ பண்ற தப்புப்பா, நீ வந்து ஆண்டருக்கு விரோதமாக பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம பண்றது தப்புன்னு. நம்ம யாரும் தெரியாதா? சரியா? அப்போ நம்மளுக்கு தெரியும், ஓகே இவர் சொல்றது கரெக்டு தான் அப்படின்றது நமக்கு தெரியும். நான் சமீபத்தில் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தேன்பா. தீர்க்கதரிசினா என் லைஃப்பில் பார்த்த முதல் தீர்க்கதரிசின்னு வச்சுக்கலாம். நிறைய பேரை பார்த்துருக்குறேன், ஆனால் ஃபஸ்ட்டு, ஏன்னா நான் என்றைக்குமே வந்து இப்போ என் ஊழிய பாதனால நிறைய காரியத்தை நான் ஷேர் பண்ணுறேன், யார்ட்டும் ஷேர் பண்ண மாட்டேன், சரியா? அப்போ அந்த ஊழியக்காரர் வந்து அவர் வந்து தீர்க்கதரிசி தான், பட் ஆனால் அவர் வந்து என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர் என்னை பற்றி க்ளீனாக வந்து சில பாயிண்டெல்லாம் அப்படியே சொல்லிட்டே இருந்தார். அது யாருக்குமே தெரியாத பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கேன். ஓகே, உங்களுக்கு மாத்திரமே, எனக்கு மாத்திரம் தெரிகிற காரியம். ஆனால் அந்த அவர் சொல்லும் பொழுது சும்மா சாதாரண சிம்பிளான மனுஷன், அப்படியே க்ளீனாக சொல்லிட்டே இருந்தேன். நானும் அமைதியாக கேட்டே இருந்தோடனே இது வந்து என்னை எங்கே நடத்துச்சுன்னா தேவனண்டை கொண்டு போச்சு. ஆமென், ஆமென். இது வந்து நான் வந்து திருப்பி வந்து அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு, ஐயா சொல்லுங்க ஐயா, போன வாட்டி கரெக்டாக சொன்னீங்க, இந்த வாட்டி சொல்லுங்க, இதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். என்றைக்குமே வந்து தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்க வந்து உன்னை வந்து எங்கே டைரக்ட் பண்ணணும்னா தேவனோட டைரக்ட் பண்ணணும். நாத்தான்வேல் வந்து தாவீதை வந்து எங்கே டைரக்ட் பண்ணானா தேவனோட டார்கெட் பண்ணாங்க, அங்கே திருப்பினாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, இப்போ இவர் சொல்லிட்டாரா அவரையே பிடிக்கிறது, அவரையே சார்ந்திருக்கிறது. இவர் சொன்னால் இவர் தான் கடைசியாக ஒரு நாள் ஒரு பொய் சொல்லுவான், அவள் தான் முடிஞ்சிச்சு, உங்க அதே முடிஞ்சிச்சு. ஸோ என்றைக்குமே அதை வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அன்னைக்கு வந்து அந்த மனுஷன் வந்து சொன்ன காரியங்கள் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஓகே, இவர் கொஞ்சம் உண்மையான தீர்க்கதரிசியாக இருக்காரு,
ஏன்னா நான் எங்கே தேட ஆரம்பிச்சேன்னா கர்த்தரை பார்க்க ஆரம்பித்தேன். நான் அவரை தேட போகல. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை உடனே கால் பண்ணிட்டு, ஐயா நான் நீ சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன ஐயா நீ பார்த்து சொல்லுங்க. நான் இது அதுக்கப்புறம் காலே பண்ணலையே, நான் பேசவே இல்லையே. கர்த்தர் ஆனால் அவர் சொன்ன எல்லா காரியங்களும் ஒன்று ஒன்றா நடக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரியா? அவர் சொன்னது அன்னைக்கு சொல்லிட்டு போட்டார். இன்னொன்று வந்து அவர் வந்து என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி வரல, நான் எப்படி ஊழியம் செய்யறேன்னு தெரியாது, சர்ச் என்ன சர்ச் நடத்துகிறேன், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எதுவுமே தெரியாது. சாதாரண ஒரு மனுஷன். என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது. என்கிட்ட அதுக்கப்புறம் கேட்குறாரு, நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் தீர்க்கதரிசனம் எல்லாமே சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்றதெல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் கேட்குறாரு, என்னப்பா பண்ணுறேன் நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு. இப்படிப்பட்ட உண்மையான தீர்க்கதரிசிகளும் இருக்கிறான். சரி, இப்போ இதை கேட்கும்போது சிலருக்கு ஞாபகம் வரும், பாஸ்டர் அவர் பேர் சொல்லுங்க, நாங்களும் நோட் பண்ணி. நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா அவர் கண்டிப்பாக செய்வாங்க. சரியா? ஆனால் உண்மையிலே ஏன்னா அவரை வந்து கர்த்தர் பயன்படுத்துறாரு. அவ்வளோ எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் பிரதான தீர்க்கதரிசி அவர். சரியா? தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்னதாகவே இது உருவேற்படும் நாட்கள், ஒவ்வொரு அவயங்களும் உருவேற்படும் நாட்கள் எழுதியிருக்கிறது. நம்முடைய ஆரம்பமும் அந்தமும் அவருக்கு தெரியும். அந்த தீர்க்கதரிசி நான் உண்மையிலேனா இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு ஒரு காரியங்களை இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமில்லை, விசுவாசிகளுக்கும் ஆரம்ப நிலையில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு போதனை கர்த்தர் உங்களை கொண்டு கொடுத்தாருன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அருமையான நேயர்களே, இந்த ஊழிய பாதை நிகழ்ச்சியில் விசேஷமாக இன்னைக்கு மிகவும் மிகவும் அருமையான காரியங்களை நாம் கேட்டு அறிந்து கொண்டோம். ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் எப்படி யாரை சார்ந்து இருக்கணும், நீங்கள் உங்கள் ஊழியத்தில் மாத்திரமில்லை, விசேஷமாய் யார் உங்களுக்கு மென்டாராக இருக்கணும், யார் ஒரு நல்ல கைடாக இருக்கணும், தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் யாரிடத்துலேருந்து வரும், அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லக்கூடியவர்களுடைய குவாலிட்டிஸ் என்ன, குணாதிசயங்கள் என்னன்னு சொல்லி ரொம்ப தெளிவான விளக்கமான காரியங்களை அருமையான அண்ணன் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஒருவேளை இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் கர்த்தருக்கு நன்றியை செலுத்துங்கள். உங்களிடத்துல வேற ஏதாவது கேள்விகள் அண்ணனிடத்துல கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில இது யூடியூப்லும் சேனல்லையும் வருகிறது. அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களுடைய கேள்விகளை பதிவிட்டால் அந்த கேள்விகளை நான் அதை கோத்ரூ பண்ணி நிச்சயமா உங்க சார்பாக அண்ணனிடத்துல கேட்பேன். தேவன் அவர்களை கொண்டு நம்மோடு கூட பேசுவார். நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Take care. இன்னொரு அருமையான எபிசோட்ல உங்கள் யாவரையும் சந்திக்கும் வரையிலும் விடைபெறுகிறது நானும் அருமையான அண்ணனும். God bless you. Thank you.